எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக தாவேகா தோழர்களுக்கு சிறப்பு வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் நம்முடைய சிஎம் சார் அவர்கள் கரூரில் நடந்த அந்த துயர நிகழ்ச்சிக்காக அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்ல போகிறேன் அப்படின்ற பேரில் விருட்டினி கிளம்பி கரூருக்கு போயிட்டு இத்தனை நாள் கழிச்சு கரூருக்கு போயிட்டு அந்த 20 நிமிஷம் கிட்டத்தட்ட அந்த மக்கள்கிட்ட பேசினார். அதில் ஆறுதல் எவ்வளோ நேரம் சொன்னார், மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம் எவ்வளோ நேரம் பேசினார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு எழுந்த விமர்சனங்கள், அதுக்கு எழுந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் இந்த 2-3 நாளில் சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. கூடுதலாக ஒன்று அறிவித்தார். என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த நபர்களில் ஒருவருக்கு அரசு வேலை அப்படின்ட்டு அறிவித்தார். அதுக்குமே பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன. என்ன அப்படின்னா, உங்களை பார்க்க வந்து அவங்க இறந்துருக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்? கோடியாக சம்பாரித்து வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதில் சில கோடிகளை அள்ளி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை விட்டுட்டு மக்கள் வரிப்பணத்திலிருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது, அரசு வேலை கொடுக்கறது எந்த வகையில் நியாயம் அப்படின்ட்டு பலரும் கேள்விகள் எழுப்பி கொண்டிருந்த இந்த நிலையிலே அந்த அரசு வேலைக்கான அந்த சான்றிதழ்கள் அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு வந்தார். அப்படி அந்த அரசு வேலை பெற்று வந்த ஒரு சகோதரி, ஒரு பெண் அவர்கள் கொடுத்த பேட்டியை பார்த்து நான் உண்மையிலே மிரண்டு போயிட்டுங்க. அதாவது அரசு வேலை கொடுத்தது சரி, அதுக்கு முன்னாடி ஒரு போய் கரூரில் பேசினார் இல்லைங்களா, ஒரு ஆத்துனாரும் பாரு, ஒரு ஆற்று, அதை பார்த்து கூட நான் அவ்வளோ ஷாக் ஆகலை. ஆனால் இந்த பெண் பேசினாங்க பாருங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பேட்டியை எடுக்கிற ஒருத்தர் வேறு கேட்குறாரு, அந்த ஊடகவியலாளர், அவர் கேட்குற கேள்வியை பார்த்தாலே எனக்கு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதுங்க அந்த 41 பேர் இறந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லாருமே பழியை தூக்கி எங்கள் அண்ணன் மேலே போட்டாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அவர் என்னங்க பண்ணார்? அவர் மேலே பழியை தூக்கி போட்டாங்க. அதுவே எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம். அதாவது அத்தனை பேர் இறந்தது, அவர்களுடைய கணவர் இறந்தது கூட அவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை, அந்த பழியை தூக்கி அண்ணன் மேலே போட்டாங்களே அப்படின்ற வேதனையை அவங்களால தாங்கிக்க முடியல. அதே போல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 41 பேருடைய ஆன்மா அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், அண்ணனுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்றத வேறு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கணவர் இறந்து போனது, அவருடைய கணவர் அந்த ஊடகவியலாளர் வேற கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி? அவருக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதான்னு தெரில. உங்கள் கணவர் இறந்துருக்காரு, அவர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இறந்துருக்காரு, எதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் கண்டிப்பாக எங்கள் கணவர் வந்து அவர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டார், அவருடைய ஆன்மா எங்கள் அண்ணனுக்கு ஆதரவாக தான் இருக்கும், அவருடைய ஆன்மா இந்நேரம் சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 41 பேர் இருந்திருக்காங்களாங்கண்ணா, அவங்க 41 ஆசீர்வாதமே சாருக்கு கண்டிப்பா இருக்குங்கண்ணா. அவரோட கனவு நினைவா இருக்கிறத நீங்க பாக்குறீங்களா? உங்களோட கணவரோட ஆசை சார் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாருங்கண்ணா. கண்டிப்பா அவரோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். உண்மையிலேயே அந்த 41 பேருடைய இறப்பு அப்படின்றது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயர சம்பவம் தான். அது உண்மையிலேயே வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதையவே தனக்கு சாதகமான அரசியலாக மாற்றிக்கிறதுக்காக இவங்க பண்ணுற வேலை இருக்குது பாருங்க, இதுதான் பார்க்க சகிக்கலை. ஏமா உண்மையிலேயே உங்கள் கணவர் ஒரு விஜய் அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, அதாவது ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்காக போராடி சிறைக்கு சென்று அவரை சிறையிலிருந்து மீட்கிறதுக்காக உங்கள் கணவர் அதுக்காக போராடி அதுக்காக வந்து அவருடைய உயிர் போயிருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கும், அவருடைய ஆன்மா அண்ணனுக்கு ஆதரவாக இருக்கும்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அவர் வந்தது எதுக்காக? அதாவது ஒரு பெரிய தியாகிகள் மாதிரி இவங்களை வந்து போர்ட்ரே பண்ணுறதுங்கிறது ஏற்க முடியாது. ஏன்னா தியாகிகள்னா யார் தெரியுமா? உண்மையிலே தியாகிகள்னா யார்? உண்மையாகவே தன்னுடைய கணவன், தன்னுடைய மனைவியோ அல்லது தன்னுடைய குடும்பத்தையோ அப்படியே விட்டுட்டு, எனக்கு அதெல்லாத்தையும் விட என் நாடு தான் முக்கியம் அப்படின்ட்டு தன்னுடைய குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு தன்னுடைய நாட்டுக்காக வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு அதில் உயிரை இழக்கிறவங்க தான் தியாகிகள், அவர்கள் தான் மாவீரர்கள். ஒன்றும் இல்லை, நம்முடைய அண்டை நாடு, நம்முடைய இன்னொரு தாயகமாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தில் நீங்கள் ஒரு புகைப்படத்தை கூட நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கர்னல் சொர்ணம் அப்படின்ட்டு ஒருத்தர் அந்த விஷக்குப்பியை அவர் கடித்து அவர் இறக்கும் தருவாயில், இறந்து போயிருந்த தருவாயில் தன்னுடைய கையில் தன்னுடைய தாய் நிலத்தோட கைப்பிடி மண், ஒரு மண்ணோட அவர் இறந்து கிடந்திருப்பார். அந்த புகைப்படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. அவர் தியாகி, அவர் வந்ததே தியாகம் பண்ணுறதுக்காக. கரும்புலிகளை பற்றி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியாது. அவங்க வந்ததே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய கூடு எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு இறப்பிற்காகவே வந்தவங்க. அவங்க பேர் தான் தியாகிங்க. கரூரில் இறந்த 41 பேர் அந்த மாதிரி இறக்கிறதுக்காகவே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணுறதுக்காகவே வந்தவங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக வந்தவங்க? அவங்க வந்து என்ன பண்ணாங்க? எப்படியாவது தளபதியை பார்த்துடணும், இது ஒன்று தானே நோக்கம், வேற என்ன நோக்கம்? எங்க தளபதி, எங்க தளபதி, தளபதி தளபதி தெரியுது, ஏதோ லைட்டாக தெரியுது, இந்த சந்துக்குள்ளே ஏதோ தெரியுது, காது மட்டும் தெரியுது, பரவாயில்ல, அந்த அப்படியே கொஞ்சம் முகத்தை அப்படியே லைட்டாக திரும்பினா முகத்தை பார்த்துடலாம், பரவாயில்ல, மூஞ்சி திரும்புது திரும்பிடுச்சு. அடா ராஜ்மோகனு,
அப்போ அந்த காது நம்ம தளபதி காது இல்லையா? சரி, இந்த கட்டை வரல வச்சு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொஞ்சம் எகிரி பார்ப்போம் நம்ம தளபதி எங்கே இருக்கிறாரு அப்படின்ட்டு எகிரி பார்த்து தளபதி அப்படின்ட்டு கத்தி, அதுக்கப்புறம் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கீழே விழுந்து, நீங்கள் நினச்சி பாருங்க, அவர் உண்மையிலே அவருடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சிருக்கும், அல்லது அந்த 41 பேருடைய ஆன்மா தளபதி அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இறக்கும் போது அவர்களுடைய சிந்தனை ஓட்டம் என்னவா இருந்திருக்கும்? ஒரு சினாரியோ கற்பனை பண்ணி பாருங்க. இப்போது கீழே விழுந்தாச்சு. கீழே விழுந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கூட்டத்தை, அதாவது அலமோதர கூட்டம், நிற்க இடம் இல்லை, நெருக்கி பிடிச்சி ஒரு கயிறில் எல்லாரையும் சேர்த்து வச்சு இறுக்கி கட்டினா எவ்வளோ நெருக்கமாக இருக்குமோ அவ்வளோ நெருக்கமான கூட்டம். அந்த கூட்டத்தில் கீழே விழுந்தாச்சு. கீழே விழுந்ததுக்கப்புறம் அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? காலை ஒருத்தர் கால் மேலே கால் வச்சிருப்பாரு, இன்னொருத்தர் வயிற்று மேலே கால் வச்சிருப்பாரு, இன்னொருத்தருக்கு மூஞ்சி மேலே கால் வச்சிருப்பாரு. அப்படி அவ்வளோ சஃபகேஷன். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல்ல உயிர் போகக்கூடிய அந்த தருவாயில், சரிங்களா, அந்த மாதிரி நேரத்தில் உயிர் போகக்கூடிய தருவாயில் தளபதி எப்படியாச்சும் முதலமைச்சர் ஆயிரணும் அப்படின்ட்டு நினச்சிருப்பாங்களா? அல்லது ஐயோ வீட்டில் என் பொண்டாட்டி இருப்பாளே, என் பிள்ளை இருக்குமே, இப்போ நான் சாக போகிறேனே, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க நான் செத்துட்டேன்னா அப்படின்ற அந்த எண்ண ஓட்டம் இருக்குமா? அந்த உயிர் பயம், அந்த சாக போகிற நேரத்துக்குள்ளே இருக்கிற பயம் எத்தனை எண்ண ஓட்டங்களை மனசுக்குள்ளே ஓட வச்சிருக்கும். என் குழந்தைக்கு இப்போ தானே 1 வயசு ஆகுது, 2 வயசு ஆகுது, அவங்களுக்கு யாருன்னு எப்படி பார்த்துக்க போகிறா, எத்தனை சிந்தனை ஓட்டங்கள் ஓடி இருக்கும். அவங்க தளபதிக்காக இறந்தாங்களா? இது என்ன மாதிரியான பேச்சு இது? இப்படியா ஒரு ரசிக மனநிலைன்றது இப்படியா சிந்திக்க வைக்கும்? கை குழந்தை, ஒருத்தர் வந்து கை குழந்தை கீழே போட்டிருக்காரு, அந்த குழந்தை இறக்குற தருவாயில் அவரோட சிந்தனை ஓட்டம் என்னவா இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. அசால்ட்டா அந்த 41 ஆன்மா எங்களுடைய தளபதிக்கு ஆதரவாக இருக்கும். பெரிய தியாகிங்க. அப்படியே வந்து முண்டி அடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு தளபதியை பார்த்தா போதுமே, ஐயோ இடையில ஒருத்தன் குத்துறான், அலையில ஒருத்தன் குத்துறான், பின்னாடி ஒருத்தன் தள்ளுறான், அப்படி வந்து நின்றுக்கிட்டு இறந்தவங்க தானே அவங்க. எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, எத்தனை பேர் தாகத்தால் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி தாகத்தில் மயக்கம் வரும்போது அவன் மைண்டில் என்னவா இருந்திருக்கும்? தளபதியாக மைண்டில் இருந்திருப்பாரு, தண்ணி தான் மைண்டில் இருந்திருக்கும். எப்படியாவது தளபதியை பார்த்தா போதுமேனு இருந்திருக்கும், யாராவது ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தா போதுமேன்னு இருந்திருக்கும் இல்லையா? அவங்க ஒன்றும் தியாகிகள் கிடையாது. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அப்படி சேரக்கூடாத இடத்துல வந்து அந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்துட்டு அங்கே நிற்க முடியாத இடத்துல நின்றுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இவங்க வந்தாங்க. அறியாமையினால, முட்டாள்தனத்தினால அந்த இடத்துல இருந்து மாட்டிக்கிட்டு இறந்தாங்க. அதே மாதிரி இறக்க போகிற தருவாயில் அவருடைய சிந்தனை ஓட்டம் தளபதி முதல்வர் ஆயிரணும் அப்படின்லாம் இருந்திருக்காது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தன்னுடைய குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிச்சிருப்பாங்க. அப்போது கொஞ்சமாவது ரியாலிட்டிக்கு வாங்க, ரியாலிட்டிக்கு யோசிங்க. நீங்கள் இப்படி சொல்லுங்கள், அவர் தப்பு பண்ணிட்டாரு, அந்த கூட்டத்துக்குள்ளே போயிடக்கூடாது, போயிட்டாரு, சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் கிடைக்கல, இறந்துட்டாரு, அதுக்கு நிவாரணமாக முதல்வர் விஜய் அவர்கள் எங்களுக்கு வந்து இந்த அரசு வேலையை கொடுத்துருக்காரு, அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு அவருடைய ஆன்மா, அந்த 41 பேருடைய ஆன்மா தளபதி ஆசீர்வதிக்கும். மோசமான போக்கு இது, மோசமான ரசிக மனநிலை, இதை மாற்றியே ஆகணும். சரி, இதுதான் ஒரு கொடுமை அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் எப்படா இந்த தாவேகாவினர் அல்லது தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவர்கள் அல்லது விஜய் அவர்கள் முதல்வராக வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டவர்கள் இவருடைய மனநிலையெல்லாம் எப்படி தான் இருக்குதுன்ட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தா, அடுத்து 2 பெண்களோட பேட்டி, 2 பொண்ணுங்க தான், சின்ன சின்ன மாணவிகள், குழந்தைகள்னு வச்சுங்களேன். அவங்க ஐயோ என் தளபதி அப்படியே நிலா மாதிரி இருக்காரு, நிலாவை யாரும் நேரில் பார்த்ததே இல்லை, அப்படியே அவ்வளோ அழகுங்க, அப்படியே அழகா இருக்காருங்க அவரு அப்படின்ட்டு. ஓட்டு போட்டது எதுக்கு? அவ்வளோ அழகா இருக்காருங்க. சத்தியமா தெரியல, ரொம்ப அழகா இருக்காரு. ஒரு நிலாவல நம்மளால நேர்ல பார்க்கவே முடியாது, ஆனா நாங்க வந்து நிலா அவரை பார்த்துட்டோம். அவர் பின்னாடியே போனோம், ஆனா அவர் பார்க்க முடியல. எப்படியாவது அவரை பார்த்துட்டா போதும். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது, டக்குன்னு எங்களால பார்க்க முடியல. அவர் பின்னாடியே நாங்களா போறோம், ஆனா எங்களால பார்க்கவே முடியல. அவர் ட்ரை பண்றோம், அவர் பேச நாங்க பார்த்தாலே எங்களுக்கு போதும். ஆமா, அவரை பார்த்துட்டா போதும். உங்க வீட்டுக்கு சோறு வந்துடும், தண்ணி வந்துடும், கேஸ் சிலிண்டர் வந்துடும், உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வேலை வந்துடும், எல்லாம் வந்துடும். அப்படி தளபதி அந்த நிலா முகத்தை பார்த்துட்டா போதும். எப்படிப்பட்ட ஒரு கல்ட்டு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காருன்னு பாருங்க. அவர் ரொம்ப படித்தவர், ரொம்ப நல்லவர், பல துறைகளில் அறிவு வச்சிருக்காரு, ஒழுக்கம் நிறைந்தவர், மக்களுக்கு சேவை செய்யும் குணம் கொண்டவர், தனக்காக எதுவுமே வச்சுக்காம எல்லாத்தையுமே மக்களுக்காக அள்ளி அள்ளி கொடுத்தவர், மக்களுக்காகவே வாழணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர். அதனால அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல.
என்ன அழகா இருக்காரு பாருங்க. ஐயோ ஐயோ தக தக தகன்னு மின்றாருங்க. இன்னொருமா தங்கம் மாதிரி ஜொலிக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா தங்க மாதிரி மின்றாரு. அவரோட ஆட்சி சூப்பரா இருக்குது. இதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் இப்போது தமிழக முதல்வர் ஆவதற்கான தகுதிகள். இன்னொரு பெண்மணி, அதையும் நீங்க பாத்துருங்க. எங்களெல்லாம் பார்த்து எல்லாம் தற்கூறிங்கன்றாங்க. இனிமே எப்பயுமே நாங்க தான் அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா, இந்த ஒரு வாட்டியை எங்களால தாங்க முடியல. எப்பயுமே நீங்க தான் அப்படின்னா, அதுவும் எப்பவுமே நாங்க தற்கூறிங்க தான், ஆனா எப்பயுமே நாங்க தான் அப்படின்னா அவ்வளவுதான். என்னடா இது தமிழ்நாட்டை பிடிச்ச பீடன்றதை விட என்னடா இது தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் இன்னொரு வீடியோ என்னன்னா, தீ மிதிக்கிறாங்க. சரி, எதுக்குடா தீ மிதிக்கிறாங்க? ஒரு கோயில் இருக்குது, ஒரு கோயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடக்குது, ஒரு திருவிழா ஒன்று நடக்குது. அந்த திருவிழாவில் அந்த தீ மிதிப்பு இது நடக்குது. தன்னுடைய குடும்பத்திற்காக அல்லது தனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், தன்னுடைய குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா அமையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு தீ மிதிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா டிவிக்கே கொடியை தூக்கிட்டு ஓடுறான். தீ மேலே ஓடுறான், திப்புன்னு ஓடுறான். அதில் ஒருத்தன் பாருங்க, குழந்தைய தூக்கிட்டு ஓடுறான். கொஞ்சமாவது அறிவு இருக்காயா உங்களுக்கு? ஏற்கனவே கூட்டத்துக்கு குழந்தைங்களை தூக்கிட்டு வந்து அந்த குழந்தை என்ன ஆச்சு கரூரில் அப்படிங்கிறது நல்லா தெரியும். திரும்ப எதுக்கு அந்த குழந்தைங்களை நீங்கள் தூக்கிட்டு வருவீங்க? குழந்தைங்களையும் பலியாக்குறீங்க. குழந்தைய தூக்கிட்டு டிவிக்கேவுக்காக அந்த தீ மிதிக்கிற அந்த தீ மேலே நடக்கிறான். ஏதாவது கொஞ்சம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து அந்த குழந்தை ஏதாவது நெருப்பு மேலே விழுந்திருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஒரு அண்ணா வந்துடுவார் நாளைக்கு, அந்த குழந்தைக்காக ஒரு எமோஷனல் ஸ்பீச்சை தூக்கிட்டு வந்துடுவார். அதுக்கு சில பர்ஃபார்மன்ஸுகளெல்லாம் காட்டுவார். அந்த கருமத்தை வேற பார்த்து தொலைக்கணும், அந்த கருமத்தை வேற கேட்டு தொலைக்கணும் எங்கள் தலையெழுத்து இல்லையா? எதுக்கே அந்த சேட்டை? டிவிக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டா போய் பிரச்சாரம் பண்ணு. இல்லை உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னா போய் கடவுளை போய் வேண்டு. எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு? அதுவும் குழந்தைய எதுக்கு தூக்கிட்டு போகிறது? திருந்துற மாதிரி ஐடியா இல்லை இல்லையா? ஏன்னா இவர் அங்கே மேடையில் நின்றுக்கிட்டு கரூரில் போய் முறையாக இவர் பேசியிருந்தா தானே, அங்கே போய் நின்றுக்கிட்டு இவர் பேசுனதெல்லாம் வெறும் பஞ்ச் டயலாக் தானே. சினிமாவில் எப்படியெல்லாம் வசனம் பேசுவாரோ அந்த மாதிரி பஞ்ச் டயலாக் தான் இவர் பேசிகிட்டு இருந்தார். ஏதாவது அந்த மக்களுக்கு கொஞ்சமாவது மனசு உருகி அந்த மக்களுக்காக மட்டுமே பேசிகிட்டு இருந்தார். இடைத்தேர்தலுக்காக பிரச்சாரம் பண்ணார். அந்த பிரச்சாரத்தில் என்ன, வெறும் பஞ்ச் டயலாக் தான். ஓடு 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 ஓடு, வர்றான் பாரு வேட்டக்காரன், வர்றான் பாரு வேட்டக்காரன் இல்லை, வர்றான் பாரு சேட்டைக்காரன், உலகமாக சேட்டைக்காரன், பண்ணுறது பூரா சேட்டை. மற்றபடி ஏதாச்சும் நீங்கள் உருப்படியாக ஏதாச்சும் பேசியிருக்கிறீங்களா? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சாயம் வெளுக்குது, உங்களோட சாயம் தெளிவாக வெளுத்துட்டு இருக்குது. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் வந்து நம்ம சிக்கிக்கிட்ட மாட்டா அப்படின்றது நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் இந்த மாதிரியான ஆட்கள் தான் இன்னும் அடுத்தடுத்து வர ஜென்ரேஷனில் என்ன கூத்துலாம் பண்ண போதே தெரியல. அதை எப்படி கெடுத்து வைப்பாங்களோ தெரியல. குறைஞ்சபட்சம் பெற்றோர்கள் இப்போ இருந்தாச்சும் வீட்டில் கொஞ்சம் படித்த, கொஞ்சம் இந்த சினிமா மயக்கம், இந்த சினிமா போதை இதெல்லாம் இல்லாத பெற்றோர்கள் இப்போந்தே உங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சமாவது சொல்லி வளருங்க. ஏப்பா இதெல்லாம் வெறும் மாய, இதெல்லாம் சும்மா கண்கட்டி வித்த, இதையெல்லாம் பார்த்து மயங்கிறாதீங்க. கொஞ்சம் அரசியல்னா என்னன்னு பாருங்க. யார் நமக்கு நல்லது பண்ணுறா, யார் என்னென்ன விஷயத்த பேசுகிறான்னு பார்த்து ஓட்டு போடுங்க. சில இந்த என்னது பேர் கிரிகாலன் மேஜிக் ஷோவெல்லாம் பார்த்து ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்ட்டு கொஞ்சமாக சொல்லி வளருங்க. பார்ப்போம் இவங்க உண்மையிலே இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போகிறாங்களோ இன்னும் மீதி இருக்கிற 5 வருஷத்தில் நமக்கு தெரியல. பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். நன்றி.